வளைகுடா நாடுகளில் இருந்து அமெரிக்க படைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறக்கூடிய காட்சிகள் இப்போ அரங்கேறி இருக்கு. இது அமெரிக்காவினுடைய முழுமையான தோல்வியாக பார்க்கப்படுது. இன்னொரு புறம் நெதன்யாகுவினுடைய வீடு பற்றி எரியக்கூடிய காட்சிகள், அதில் அவருடைய சகோதரன் மரணித்து விட்டார் அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள், பென்கவேர் அப்படிங்கிற அந்த நபருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அடியை பற்றி இஸ்ரேலிய ஊடகங்கள் பெருமை பொங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரும் இஸ்ரேலியக்காரர் தான். மொசாட்டினுடைய தலைவர் ஒருத்தர் மண்டைய போட்டாரு அப்படிங்கிற செய்தி ஒன்று வெளியாயிருக்கு. தொடர்ச்சியாக ஈரானுடைய வெற்றி சம்பந்தப்பட்ட விடயங்கள் தான் இன்றைய செய்திகள் முழுவதுமே அலங்கரிக்குது. அது மட்டும் இல்லை, கத்தாரில் ஆன்லைனில் வீடியோ பதிவிட்ட 30க்கும் மேற்பட்டோரை கைது பண்ணியிருக்காங்களாம். இப்படி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7290799991. டெல்-அவீவ் மற்றும் இஸ்ரேலுடைய பல்வேறு பகுதிகளில் பங்கர் அதிகமான அளவில் இருக்கு. அந்த பங்கருக்குள்ள மக்கள் போய் தங்கக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறி இருக்கு. ஒரு குடும்பம் 2 குடும்பம் இல்லை, யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ எல்லாருமே அந்த பங்கருக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இந்தியன்ஸுக்கு மட்டும் பங்கர் கொடுக்கப்படுறது இல்லை. அவங்க மரக்கிளைகளுக்கு அடியில் தான் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போது இந்த பங்கருக்குள்ள 2 நாட்கள்ல இருந்து 5-6 நாட்களை கடந்து இன்னைக்கு 10வது நாளில் அடி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போது அந்த இடத்துல பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது அரங்கேறுவது தொடர்பான காட்சிகள் அரங்கேறுது. அதாவது இஸ்ரேலியர்கள் தொடர்ச்சியாக 10 நாட்கள் பங்கருக்குள்ளேயே இருக்காங்க. இதில் பெண்களை கையை பிடிச்சி இழுத்து அவங்கள செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல நடந்திருக்கிறத வீடியோ காட்சிகளில் பார்க்க முடியுது. யூதர்கள் சாதாரணமானவங்க இல்லை, உலகத்துக்கு மட்டும் இல்லை, உள்ளூர்காரவங்களுக்கும் ஆபத்தானவங்க தான். E-6B அப்படிங்கிற மெர்க்குரி விமானங்கள், அதாவது இது முழுக்க அணு ஆயுதங்களை சுமந்து சென்று எதிரி நாட்டின் மீது போடக்கூடிய விமானங்கள். இந்த மாதிரியான விமானங்கள் அமெரிக்கா கிட்ட இருக்குது, ரஷ்யா கிட்ட இருக்குது. ஒரே இன்னொரு நாடுல சொல்கிறாங்க பிரான்ஸ் அப்படின்னா, அது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. இப்போ அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய அந்த டூம்ஸ்டே அப்படிங்கிற விமானம் ஒரு கண்காணிப்பு விமானம் மட்டுமல்ல, உளவு தகவல்களை சேகரிக்கக்கூடிய விமானம் மட்டுமல்ல, அந்த விமானத்தை அட்டாக் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு ஏவுகணை வச்சுமே அதை இதுவரைக்கும் யாரும் டெஸ்ட் பண்ணியும் பார்த்ததில்லை. இப்போது இந்த முழுக்க அணு ஆயுதங்களை சுமந்து சென்று குண்டு வீசக்கூடிய அந்த விமானங்களில் பைலட்டும் இருப்பாங்க. பைலட்டை வச்சு தான் அதை இயக்க முடியும். தானியங்கி விமானம் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட விமானம் இப்போ மிடில் ஈஸ்டில் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. இதுவரைக்கும் யாரும் அதை அட்டாக் பண்ணலை அப்படிங்கிற அந்த தகவலும் கிடச்சிருக்கு. கத்தார் நாட்டில் நிறையா நண்பர்கள் கத்தாரில் இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. கத்தாரில் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் உங்கள் எல்லாருக்காகவும் இங்கே நிறையா பேர் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்படுது. இது கத்தாரில் உள்ளவங்களுக்காக மட்டும் கிடையாது, சவுதி அரேபியா, சிரியா, ஏன் ஈராக்கில் கூட ஏகப்பட்ட தமிழர்கள் இருக்காங்க. ஸோ ஏமனில், கேரளாவை சேர்ந்த நிறையா பேர் இருக்காங்க. இப்படி இவங்க எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆன்லைனில் வீடியோக்களை பதிவேற்றுவது அப்படிங்கிறது அறவே தவிர்த்துக்கணும். அதுவும் போர் சம்பந்தமான இமேஜஸோ போர் சம்பந்தமான வீடியோக்களோ நீங்கள் பதிவேற்ற வேண்டாம். காரணம் என்னென்னா, இப்போ கத்தார் அரசு ஒரு 30க்கும் மேற்பட்டோரை கைது பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த கவர்மெண்ட்டினுடைய ரூல் படி வார் ரிலேட்டடான அன்னெசரியான மெசேஜ்லாம் பரவக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்போ சவுதி அரேபியா,
கத்தார் உள்ளிட்ட இடங்கள்லாம் மக்களுக்கு வந்து வார்னிங் கொடுக்குறாங்க. சைரன்கள் ஒலிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. முன்கூட்டியே ஒரு மிசைல் வருது அப்படின்னா அது ஒன்றும் டப்புன்னு அடிக்க போகிறதில்ல. அது வர்றது அழகாக தெரியும் போதே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து சைரன்கள் ஒலிக்கப்பட்டுரும். அது நீங்களும் இப்போ நிறையா மிசைலை பார்த்துட்டு தான் இருப்பீங்க. உங்களை கிராஸ் பண்ணி கூட அது போயிட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான இடங்களில் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. இப்போது வீடியோக்களை பதிவேற்றுறது அறவே தவிர்த்துக்கோங்க. லெபனானில் தேவையற்ற முறையில் இப்போ இஸ்ரேல் வந்து போர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. லெபனான் அரசு இஸ்ரேல் மேலே போர் தொடுக்கலை. லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேல் மீது போர் தொடுக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லலை. ஆயுதங்களும் இல்லை. ஆயுதங்கள் வந்து ஈரானில் இருந்து ஹிஸ்புல்லாவுக்கும் ஏமனுக்கும் போயிட்டு இருக்கும்போது தான் 16 விமானங்கள் டேமேஜ் ஆச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே லெபனானில் இருக்கக்கூடிய ரஷ்ய கலாச்சார மையத்தின் மீது இஸ்ரேல் ஒரு அதிரடியான தாக்குதலை நடத்துனாங்க. இதில் அந்த ரஷ்ய கலாச்சார மையத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்காக சொல்லிக் கொடுக்கப்பட்ட வரலாற்று புத்தகங்கள் எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற வருத்தமான செய்தி. தொடர்ச்சியாக யுஎன்எஸ்சியால் அங்கீகரிக்கப்பட்ட கலாச்சார மையங்கள், பாரம்பரியமான கட்டடங்கள், சரியா, அது எல்லாமே ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்டடங்கள். அதன் மீது குண்டு போட்டு அதை பூராமே தகர்த்தெறிஞ்சுக்கிட்டு இருக்காங்க லெபனானில் இஸ்ரேலிய அரசு. ஃபினான்ஷியல் டைம்ஸும் ராய்ட்டர்ஸ் அப்படிங்கிற செய்தி நிறுவனமும் மிக முக்கியமான செய்தி ஒன்றை கொடுத்துருக்காங்க. இப்போ வளைகுடா நாடுகளில் அமெரிக்கா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வளைகுடாவும் அமெரிக்காவில் ஏகப்பட்ட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. இதில் 9 ட்ரில்லியனுக்கும் மேலே, $9 ட்ரில்லியன் மேலே பணம் வந்து சவுதி அரேபியா, கத்தாரு, குவைத்து, பக்ரைனு இவங்க எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யுஏஇ. அப்போது இவங்க எல்லாரையுமே அமெரிக்கா வந்து இப்போது கொஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால தான் முதல்ல ஈரான் கெஞ்சி பார்த்துச்சு, சேராதீங்க, அவங்க வந்து ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு. ஆனால் இவங்கெல்லாம் கேட்கல. அதனால் அரபுலக நாடுகள் மீது ஒரு பெரிய போர் நடத்துகிறாங்க. அது இப்போ ஈரானுக்கு பெரிய சக்ஸஸும் கொடுத்துருக்கு. அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே இப்போ நிப்பாட்டுறதுக்கான வேலையை அரபுலக நாடுகள் செய்ய தொடங்கியிருக்காங்க. ஸோ சைன் பண்ண டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கிற அளவுக்கு ஈரான் இப்போது பயங்கர டார்ச்சர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அரபுலக நாடுகள், வளைகுடா நாடுகள் எல்லாம் சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக நின்றால் மட்டும்தான் இந்த போரை வந்து உங்கள் மேலே நிப்பாட்டுவோம், இல்லாட்டி அது வரைக்கும் அடிப்போம் அப்படின்னு தன்னுடைய நட்பு நாடுகளுக்காக மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்துக்குமே ஈரான் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இது ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்கு. குவைத்து, பக்ரைனு, ஐக்கிய அரபு எமிரேட்ஸு, இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ வீரர்கள்லாம் பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தி. காரணம் என்ன அப்படின்னா, யுஎஸ்னுடைய மிலிட்ரி பேஸ், இப்போ வளைகுடா நாடுகள், அரபுலக நாடுகளில் இருக்குல்ல, அந்த யுஎஸ் மிலிட்ரி பேஸ் எல்லாத்துலேயுமே ரேடார் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ரேடார் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனதுனால ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் செயலாக்கம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ரெண்டாவது, அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் ஈஸியாக சேட்டலைட் மூலியமாக, சீனா ரஷ்யாவினுடைய சேட்டலைட் மூலியமாக எளிமையாக கண்டுபிடிச்சி அதையும் ஈரான் அடித்து நொறுக்கிட்டாங்க. ஸோ ரேடார் காலி ஆகிடுச்சு, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் காலி ஆகிடுச்சு. அடுத்து அமெரிக்காவில் இருந்தும் இஸ்ரேலிருந்து அனுப்பக்கூடிய மிசைல் மட்டும்தான். அதையும் ஈரான் வந்து ஸ்டஃபனான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு கண்டுபிடிச்சி அழிச்சிடுறாங்க. ஸோ அப்போது ஒட்டுமொத்தமாக வந்து அமெரிக்காவினுடைய ஆயுதங்களும் இஸ்ரேலுடைய ஆயுதங்களும் இங்கே முழுவதுமாக வீணாக்கப்பட்டுருச்சு. அமெரிக்காவினுடைய படை வீரர்கள் தரைப்படை மூலியமாக ஈரானுக்குள்ளே நுழையலாம் அப்படிங்கிற ஐடியாவை கொடுக்கும்போது, யுஎஸ்னுடைய மிலிட்ரி சீஃப் கொடுக்கும்போது, ட்ரம்ப்பு இன்னும் அதுக்கு ஒப்புதல் வழங்கலை. தரைப்படை உள்ள என்றாச்சு அப்படின்னா தோல்விகளும் உறுதியாயிரும். ஏகப்பட்ட அமெரிக்க வீரர்களும் இறந்து போயிடுவாங்க. இப்போவே 9 பேர் இறந்து போயிருக்காங்கங்கிறது அஃபீஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. இதன் காரணமாக வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் பெட்டி படுக்கையோடு கிளம்பக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. இது ஈரானுடைய மிகப்பெரிய சக்ஸஸாகவும் பார்க்கப்படுது. பென் கவீர் அப்படிங்கிற நபர் ஏற்கனவே இஸ்ரேலுடைய அமைச்சரவையில் இருந்தார். ஏகப்பட்ட வாயி அலெக்சா மீது தொடர்பான விஷயங்கள்லாம் பயங்கரமாக பேசுவார். காசா மீது போர் நடந்தப்போ ஹமாஸை முழுவதுமாக அழித்து காட்டுவோம் சபதம்லாம் போட்டார். அப்படிப்பட்ட நபருக்கு வந்து இப்போது அடி, பயங்கர அடி. அவருடைய ஒரு இன்டர்வியூ வந்து பார்க்கும்போது டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து அவர் உயிரோடு இருக்காரா, இறந்து போயிட்டாரா அப்படிங்கிறது தொடர்பாக கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அவர் காரில் போகும்போது தான் விபத்தாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இஸ்ரேல் சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. அந்த கார் வந்து என்ன அப்படின்னா, எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய அவருடைய வீட்டின் மீது அவருடைய கார் வந்து போய் மோதிச்சு. காரை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணார். பட் வந்து அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தீ மளமளவெல்லாம் பிரிஞ்சதுனால மறுபடியும் போய் அதே வீட்டுக்குள்ளேயே வந்து காரை விட்டார். இப்போ அவர் தீக்காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காருங்கிற செய்தி வெளியாயிருக்கு. இஸ்ரேல் வந்து ஒயிட் பாஸ்பரஸை தொடர்ச்சியாக காசா மேலே வீசினாங்க. இப்போது ஈரான் மீதும் வீசுவதற்கான வேலைகளை செஞ்சாங்க.
எண்ணெய் ஆலைகள் மீது விடுத்து பிளாக் ரைன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றிலாம் நம்ம நிறையா பேசிட்டோம், அமிலமழை தொடர்பாக. இப்போது அடுத்த கட்டமாக ஈரான் என்ன பண்ணுறாங்க, கொத்து குண்டுகளை வீசுகிறாங்க. நீ வெள்ளை பாஸ்பரஸை யூஸ் பண்ணினா நான் கொத்து குண்டுகளை பயன்படுத்துவேன் அப்படின்னு. இந்த கொத்து குண்டுகள் ரொம்ப பெரிய அளவில் டேமேஜ், அதாவது 100க்கும் மேற்பட்ட நாடுகளால் தடை செய்யப்பட்ட ஒரு மருந்து. அப்போ நீ ஒயிட் பாஸ்பரஸை நீ பயன்படுத்தினா கொத்து குண்டுகளை நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு ஈரான் பதிலுக்கு சவால் விட்றாங்க. இதை பார்த்த இஸ்ரேல் வந்து சரி இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறதா நல்லதுன்னு அதை யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஆஸ்பைட்ஸ் இன் தி ரெட் சி அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டு. ஒரு போர்க்கப்பலை பற்றிய செய்திகளை நான் தினம் சொல்லியிருந்தேன், அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய போர்க்கப்பல் அப்படின்னு. இப்போது 2 வார்ஷிப்பை ஃப்ரான்ஸ் வந்து மிடில் ஈஸ்ட் பக்கம் நகர்த்துறாங்க. அதில் செங்கடல் ஏரியாவில் போய் இந்த 2 வார்ஷிப்பையும் லேண்ட் பண்ணுறதுக்கான பிளானை வச்சுருக்காங்களாம். ஸோ இது வந்து ஹவுதிகளுக்கு விடப்பட்ட சவால். ரெட் சி பக்கம் அந்த அணு ஆயுத கப்பல்கள் போச்சு அப்படின்னா ஒரு பெரிய அளவிலான டேமேஜ் ஹவுதிகளால் ஏற்படுத்தப்படும். அதை தாங்கக்கூடிய சக்தி ஃப்ரான்ஸுக்கு இருக்கான்னு தெரில. இமானுவேல் மேக்ரான் ட்ரம்ப்புக்காக ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறாரு, அதில் அவர் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இஸ்ரேலுடைய அயன் டோம் உலகத்திலேயே பாதுகாப்பானது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அயன் டோம் கட்டமைப்புகளையெல்லாம் உடைச்சு கிட்டத்தட்ட 7 தடைகளை தாண்டி 8வது ஆக ஒரு 7 ட்ரோன்கள் டைரக்டாக போய் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவினுடைய வீட்டின் மேலே மோதி இருக்குங்கிற ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. இது எல்லாமே ஒரு ஹைபர்சோனிக் மிசைல் அப்படிங்கிறாங்க. இந்த ஹைபர்சோனிக் மிசைல் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் நெதன்யாகுவினுடைய வீடு முழுவதும் பற்றி எறியக்கூடிய காட்சிகள். அதான் நான் சொன்னேன், அவருடைய பிரதர் இறந்து போயிட்டாரு, பெண்கவருடைய வீடுகளையும் தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு அப்படின்னு. இதில் நெதன்யாகு அந்த இடத்துல இல்லைன்னு சொல்கிறாங்க, பங்கரில் அவர் பாதுகாப்பாக இருக்காருன்னு. எது எப்படியோ இது இஸ்ரேலுக்கான அவமானம் தான். ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டிருக்கு, அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ரஷ்யா என்னுடைய அண்டை நாடுகளுக்கு, ஏன் ஐரோப்பாவுக்கு கூட நாங்கள் ஆயில் சப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். இந்த மாதிரியான தர்ம சங்கடமான நேரத்தில் வந்து கெத்து கட்டாதீங்க, இறங்கி வாங்க, நம்ம வந்து ஆயில் சப்ளை பண்ணுறதுக்கு டீல் வந்து ஓகே பண்ணிக்கலாம். யார் யாரெல்லாம் நம்பகமாக இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆயில் சப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம்னு ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களே டைரக்டாக பேசியிருக்கார். இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பிரின்ஸ் சுல்தான் அப்படிங்கிற விமானப்படை தளத்தில் வந்து டைரக்டாக அமெரிக்கர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே அமெரிக்கா வெளியேற சொல்லிட்டாங்க. 2 ரசாயன கப்பல்கள் வந்து இங்கே சீனாவில் இருந்து ஈரானை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தொடர்பான செய்திகள். அதில் திட ராக்கெட் எரிபொருள், ராக்கெட்டுக்கான சாலிடு எரிபொருள் இருக்கும்ல, அதில் முக்கிய மூலப்பொருளாக இருக்கக்கூடிய சோடியம் பெர்க்ளோரைடு அந்த மெட்டீரியலை சுமந்துக்கிட்டு போகக்கூடிய கப்பல் வந்து 2 கப்பலை அமெரிக்கா இப்போ டார்கெட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 கப்பலுமே மெல்ல மெல்ல சீனாவில் இருந்து ஈரானை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. ஸோ எரிபொருள் இயக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது, எரிபொருளுடைய தேவையும் முக்கியமானது. ஒரு ராக்கெட்டுக்கு தேவையான எரிபொருள் அப்படிங்கிறது அவ்வளோ அவசியமானது. அது எல்லாமே சீனா கிட்ட இருந்து இப்போ ஈரானுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிற தகவல் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. 2 கப்பல் முழுவதும் போயிட்டுருக்குங்கிறது. ஸோ அடுத்ததாக இப்போ ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்கிறேன். 10 வருஷத்துக்கு நிற்காமல் இந்த போரை நடத்துகிற அளவுக்கு ஈரான் கிட்ட சக்தி இருக்குது, அமெரிக்கா கிட்ட அந்த சக்தி இருக்கா அப்படிங்கிற கொஸ்டினையும் ரைஸ் பண்ணியிருக்காங்க. டேவிட் பர்னியா அப்படிங்கிறது தான் அவருடைய பேர், மொசாட்டோட சீஃப்னு சொல்கிறாங்க. அவரை வந்து இப்போது இஸ்ரேல் நாட்டில் இருக்கும்போது ஈரான் வந்து தட்டி தூக்கியிருக்காங்க. இதில் ஏகப்பட்ட பாதிப்புகள் இஸ்ரேலுக்கு இருக்குது. மொசாட் தான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஆப்ரேஷன் பண்ணி எல்லாரையும் தூக்குவாங்க. இப்போ மொசாட்டினுடைய தலைவரையே ஈரான் தூக்கிட்டாங்க அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இஸ்ரேலுடைய தோல்வி அப்படிங்கிறது உறுதியாகுது. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த 10வது நாள் போர் முடிவில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி அப்படிங்கிறது ஈரானுக்கு கிடச்சிருக்கிறதா தான் செய்திகள் வெளியாகுது. பிஸ்னஸை முடக்கணும் அப்படிங்கிறதே ஒரு ரியல் எஸ்டேட் தொழிலதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய தோல்வி. ஸோ அவருடைய கிரிப்டோ கரன்சிலேருந்து அவருடைய வளைகுடா நாட்டில் அவர் செஞ்சுருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஒப்பந்தமும் இப்போ காலி ஆயிடுச்சு. ஸோ ட்ரம்ப்பினுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டு அடுத்த கட்டமாக அவர் சீஸ்ஃபயர் டீலுக்கான தூதுகள் இப்போ பறந்துக்கிட்டு இருக்கு. என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.